வணக்கம் நிக்கிதா. கோயம்பேடு மார்க்கெட் என்பது தினம்தோறும் லட்சக்கணக்கான காய்கறி வியாபாரிகளும் மக்களும் வந்து செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இந்த இடத்தில் தற்போது பெய்த மழை, நேற்று இரவு முதல் பெய்த கனமழையால் மார்க்கெட் பகுதி முழுவதுமே தண்ணீர் தேங்கியுள்ளது. அதே போல வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய சாலை ஓரத்திலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் காலை நேரத்தில் கனரக வாகனங்கள் மூலம் வரக்கூடிய காய்கறி வண்டிகளில் இருந்து மூட்டைகளை தூக்கிச் செல்லும் கூலி தொழிலாளர்கள் முதல் கட்டமாக கடும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். அதே போல 7 மணியை கடந்திருப்பதால் சாமானிய பொதுமக்கள் மார்க்கெட் பகுதிக்கு வர தொடங்கியுள்ளனர். அவர்கள் இந்த தண்ணீரில் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமில்லை, தண்ணீருடன் சேர்ந்து காய்கறி கழிவுகளும் குப்பை கழிவுகளும் சேர்ந்து இருப்பதால் ஒரு அசுத்தமான சூழ்நிலை உருவாகி சுகாதார சீர்கேடு என்பது ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பெஞ்சல் புயலால் பெய்த மழை காரணமாக கோயம்பேடு மார்க்கெட் முழுவதும் தண்ணீர் நிரம்பி இருந்தது. அப்போது மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறுவதாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பிலும் கோயம்பேடு மார்க்கெட் மேனேஜ்மெண்ட் சார்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதும் மீண்டும் மழைநீர் அங்கு தேங்கியுள்ளது. இது தொடர்பாக வியாபாரிகள் சில பேரிடம் நாம் தகவல் கேட்டபோது மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறியிருந்தனர். ஆனால் மீண்டும் தற்போது மழைநீர் தேங்கி இருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ந்து மழைநீர் தேங்குவதால் உரிய நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.